ஹாய் வியூவர்ஸ், வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வாழைப்பூவை என்ன செஞ்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த வேக வச்சு எடுத்துருக்க வாழைப்பூ கூட வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், காயும், உப்பு, கடலை மாவு இதெல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேன் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வடை பதத்துக்கு என்ன செஞ்சுக்கிறேன், நல்ல வடை தட்டி போடுற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன். அது போக நம்ம என்ன செய்யணும், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து வடையாக என்ன செஞ்சுக்கோங்க தட்டி போட்டுருங்க. குட்டி என்ன செய்யுங்க, வடை தட்டி போட்டுட்டு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, 2 பக்கமும் வேகணும். நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் அது வரணும். அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா வேக விட்டுக்கோங்க. 2 பக்கமும் மாற்றி மாற்றி என்ன செஞ்சுக்கோங்க, திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சுன்னா நமக்கு டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி. இந்த வாழைப்பூ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.